வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ஆக்சுவலி நம்ம இப்போ பார்க்கக்கூடியது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரிங் அப்ளிகேஷன் லோன் எடுத்திருந்தேன். என்னுடைய அனுபவத்தை பற்றி நிறையா சப்ஸ்கிரைபர்கள் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோ அந்த லோன் அப்ளிகேஷனுக்கு ப்ரொமோட் பண்ணுறதா இல்லை அந்த லோன் அப்ளிகேஷன் போய் எடுங்க அப்படின்னு சொல்கிறதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றது கொடுக்க போகிறது கிடையாது. இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாதுங்க. அதே சமயம் நம்ம ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் நாலேஜ் பர்பஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ பகிர்ந்து கொடுக்குறோம். ஒரு ரிவ்யூ நோக்கம் தான், அவ்வளவுதான். சரி, ஓகேங்க. அப்போது நம்ம இந்த அப்ளிகேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த அப்ளிகேஷனை நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்டலாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணேன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ஏதோ ஒரு அப்ளிகேஷன் பார்க்க நல்லா இருக்கு. ஏன்னா 2021 காலகட்டத்தில் டிசம்பரில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷனை நான் வந்துட்டு உள்ளே போனேன். அந்த யூஏன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நல்லா இருந்துச்சு, ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் அவங்க பிளே ஸ்டோரில் நீங்கள் பார்க்கக்கூடிய அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ட்ரஸ்டட் ஃபீலிங் அப்படின்றது எனக்கு வந்துச்சு. அதனால நான் என்ன செஞ்சேன், சரி ஓகே போய் முயற்சி செஞ்சு பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி வேற ஒரு மொபைலில் தான் ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுறேன். அதே சேம் நம்பர் தான், அதில் ஜஸ்ட் மொபைல் நம்பரை மட்டும் தான் போட்டு எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு ஒரு 2000 லிமிட் அப்படின்றது கொடுக்குது. இந்த 2000 லிமிட்டை பார்த்தோன்னா எனக்கு பயமே ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் இந்த 7 நாள் தானே கொடுத்துட்டு இருக்கானுங்க, இவனும் அதே மாதிரி 2000 கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள ஒரு பயம். அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு ஒரு நாள் விட்டுட்டேன். நான் அதை யூஸ் பண்ணவே கிடையாது. ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் இதை போய் பார்த்தேன். ஸோ எனக்கும் அந்த கம்மியான அமௌண்ட் வர்றது அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த 7 நாள் அப்ளிகேஷன் என்ன மாதிரி வேலை பண்ணும், எப்படி நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால நான் அதை அப்படியே வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் லோனு அந்த 2000 எடுத்துட்டேன். எடுத்துட்டு ரீபேமெண்ட் பண்ணுறேன். வட்டியே வாங்கலை, வெறும் 2000 மட்டும் தான் அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த அப்ளிகேஷன் இந்த ஷார்ட் டைம்லேயே கோடிக்கணக்கான டவுன்லோட் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? ரொம்ப எளிமையாக, இப்போ நீங்கள் ஒரு ஜிபேவில் எப்படி பணம் அனுப்புவீங்க, அப்போ நான் அந்த பேலேட்டரில் சொல்கிறேன், நான் ஜிபேவில் நீங்கள் எப்படி பணம் அனுப்புவீங்க, அது மாதிரி ஒரு லோன் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணலாம். தாராளமாக வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்போ இருக்கிற டைமில். அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால தான் அது இவ்வளோ பூமாக ஆரம்பிச்சு. இவ்வளோ பெரிய ரீச் அப்படின்றது கிடைச்சது காரணமே ரொம்ப எளிமையாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் அனுப்புகிற மாதிரியே அதில் ஸ்கேன் அப் பண்ணி நம்மளோட வந்துட்டு ஜிபேக்கு அனுப்பிக்கலாம். அப்போல்லாம் ஜிபேக்கு தான் அனுப்ப முடியும். ஸ்கேன் பண்ணி வேற யாரோட கடையிலலாம் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுற அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜிபேக்கு அனுப்பிக்கலாம். அந்த ஸ்கேன் அப்படின்றது மெர்ச்சன்ட் அப்படின்றது ஆப் லான்ச் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது அதுலேயும் வந்து பெருசாகுது. அப்புறம் எப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வந்துட்டு ஒரு பேசிக் டீட்டெயில் அப்படின்றது கேட்குறாங்க. அதாவது பேன் கார்டு டீட்டெயில், ஏன்னா லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷீல்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது. இந்த ஷீல்டு அப்படின்றத நம்ம போட்டோம்னா நமக்கு லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வேணால் ஒரு 500 கட்டுங்க, நாங்கள் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இன்னும் வந்து சும்மா கொடுக்குற மாதிரி அந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு போட்டிருந்தாங்க. அந்த லிமிட் அப்படின்றது வந்துட்டு சரி ஓகேன்னு ஒரு 2 தடவை பண்ணேன். எனக்கு வந்துட்டு 3000 டக்குன்னு வந்துட்டு 3000 எக்ஸ்ட்ரா போட்டு 5000 மாற்றுறாங்க. அப்புறம் அடுத்ததுல எனக்கு 2000 எக்ஸ்ட்ரா போட்டு எனக்கு வந்து 7000 மாற்றினாங்க. இப்படியே எனக்கு அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போயிட்டே இருந்தது. ஸோ நல்லா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் தொடர்ந்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்துட்டு எனக்கு அந்த பே லெட்டர் அப்படின்ற கான்செப்டில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 26000 அப்படின்றது வருது. அதிகபட்சமான எனக்கு டைம் அப்படின்றது 1 மாதம் தான். அந்த 1 மாதத்தில் ஏதாவது ஒரு நீடுக்காக அதை ரொட்டேஷன் பண்ணிப்பேன், அதை ஏதாவது ஒரு இதில் போட்டு எடுத்துப்பேன். பட் வட்டி அப்படின்றது அந்த இடத்துலையும் அதிகமாக தான் வாங்கினாங்க. இப்படி தான் எனக்கு அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. அடுத்தது இந்த அப்ளிகேஷனில் பவர் லோன் கான்செப்ட் அப்படின்ற ஒன்று உருவாக்குறாங்க. அந்த பவர் லோன் கான்செப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கக்குள்ள நான் போய் செக் பண்ணி பார்த்தா எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரிப்போ இதில் 26000 இருக்குது, இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 26000 மட்டும் ரொட்டேஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா காசையும் வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு அப்ளிகேஷனை ட்ரஸ்டட் பண்ணி நம்பி பாருங்கள், இது மாதிரி நீங்களும் பண்ணக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நான் அடிபட்டுட்டேன், நீங்களும் அடிபட்டு கற்றுக்காதீங்க. இருக்கிற காசெல்லாம் ரெடி பண்ணி என்ன பண்ணுறேன்னா அப்ளிகேஷனில் போட்டேன், பேமெண்ட் பண்ணிட்டேன், 26000 சில்லரை கட்டிட்டேன். 26000 சில்லரை கட்டின உடனே உங்களுக்கு வந்துட்டு பே லெட்டருக்கான எலிஜிபிலிட்டி இல்லைன்னுட்டாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு ஆச்சு. அந்த ஒரு செகண்ட் அப்படியே பட்டு அடிக்குது. ஏன்னா வாடகை கொடுக்கணும், வண்டிக்கு டியூ கட்டணும், ஸோ குழு லோன் கட்டணும், இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா 2021 காலகட்டத்தில் குழு லோன்லாம் போயிட்டு இருந்துச்சு ஒய்ஃப். ஸோ ஒய்ஃப் இது
அதெல்லாம் நிறுத்த முடியாது. 4 லேடிஸ் வந்துருவாங்க, அவ்வளோதான். பணம் கட்டலைன்னா நாக்க போட்டு சால்வ 40 கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு மாதிரி, ஐயோ என்னடா தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி. இதை நான் நம்பிட்டேன். இதை எனக்கு ஒரு சோர்ஸாகவே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுதான் மிகப்பெரிய தப்பு. அப்புறம் ஸோ காடு கிரேஸா இல்லை அவங்களே வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இல்லை, நான் காடு கிரேஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பவும் எதாச்சும் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டேன். சரி வேறு ஏதாவது நகை வச்சுக்கலாம், இல்லை வண்டி புக் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க ஒரு தருணத்தில், சரி எதுக்கும் அதில் போய்ட்டு பார்க்கலாமே என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது அப்டேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, எனக்கு வந்துட்டு அதே 26,950 ரூபா சம்திங் வந்துட்டு எனக்கு பவர் லோன் கான்செப்டில் வருது. பவர் லோன்னா பர்சனல் லோன் கான்செப்டில் எனக்கு கொடுக்குறாங்க. என்ன நல்ல விஷயம் தான் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது நல்ல விஷயம் எனக்கு வச்சு ஆப்புன்னு தான் சொல்லணும். அந்த பணத்தை மொத்தமாக கட்டணும். நான் இதில் இருக்கிற பே லெட்டர்லையாவது என்கிட்ட காசு இருக்கக்குள்ள 1000, 500, 2000, 3000 கட்டிட்டு வருவேன். அதில் என்ன பண்ணணும்னா மொத்த காசையும் நீங்கள் கட்டியாகணும். ஒரே மாதத்துலேயே மொத்த காசையும் ரெடி பண்ணி கட்டியாகும். என்ன பண்ணுறது, இப்போ எனக்கு 1 மாதம் டைம் இருக்குது, ஓகே பரவாயில்ல அப்படின்றதுக்காக அந்த காசை எடுத்து போட்டு நான் அதுக்கப்புறம் அந்த ஆன்லைனில் இதில் ஓட்ட ஆரம்பித்தேன். ஸோ ஆன்லைன் அதாவது ஃபுட் டெலிவரி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதில் எனக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு 10,000, 5,000 அப்படின்றது வந்துச்சு. அந்த பணத்தை போட்டதுனால எனக்கு கொஞ்சம் அதாவது பாரம் கம்மியாக இருந்தது. அதுக்கு அடுத்த மாதமே இதை நான் ஓட்ட ஆரம்பித்தேன். இப்படி தான் எனக்கு வந்துட்டு அந்த என்னுடைய கடன் அப்படின்றத அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. ஸோ என்னதான் இவன் ஒரு நம்மளை வந்துட்டு சிக்கல் இழுத்து விட்டாலும் இந்த ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தான். அதாவது கெட்டதுலேயே ஒரு நல்லதும்பாங்க பார்த்தீங்கன்னா, அது எனக்கு நடந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு அந்த ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 1 மாதம் எடுக்கல. 1 மாதம் எடுக்கல, ஒரு தேவை வருதுன்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனில் எனக்கு லோன் இல்லைன்ட்டாங்க. 1 மாதம் எடுக்கல, உனக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை, ஓடி போயிடு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி ஓகே இது நமக்கு ஒரு வழி கிடையாது. இதுக்கப்புறம் நம்மளுடைய வருமானத்தை நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கணும். இல்லை அதிகமான வருமானம் இப்போ இதில் வருது இல்லை, அந்த ஒரு வருமானத்தை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் போக ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் எலிஜிபிலிட்டி 45,000 சம்திங் அப்படின்றது வந்துச்சு. எனக்கு 3 மாதம் டைம் அப்படின்றது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 50,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 50,000 தான் ஃபைனலாக வந்துச்சு. அப்புறம் 60,000 கொடுத்தாங்க, நான் தான் எடுக்கல. அப்புறம் அந்த 60,000 எடுக்காததுனால இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறுபடியும் 45,000க்கு கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ நடந்தது இல்லைங்களா? இதில் எனக்கு எந்த இடத்துலையுமே எனக்கு வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இன்கம் ப்ரூஃபோ இதெல்லாம் கொடுங்கன்னு அவங்க என்கிட்ட சொல்லலை. ஸோ ஆனால் அதில் வந்திருந்தது, ஆப்ஷன் வந்துருந்துச்சு. நீங்கள் இன்கம் ப்ரூஃப், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எலிஜிபிலிட்டி ஹையர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பெருசாக ட்ரை பண்ணல, எனக்கு வேணாம். ஏன்னா நான் இப்போ கார் லோன் முடிச்சிட்டேன், பைக் லோன் முடிச்சிட்டேன், எல்லா லோனையுமே முடிச்சிட்டேன். இப்போதைக்கு எனக்கு இந்த மொபைல் லோன் மட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ IQ Neo 10R நல்ல மொபைல், சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதனுடைய விலை அதாவது 25,000, 24,999 ரூபா. ஸோ 12 ஜிபின்ட்டு பாருங்கள், பழைய மொபைல் நினைப்பிலையே. இது வந்துட்டு 8 GB ரேமு, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு மொபைல். சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எடிட்டிங் எல்லாமே அதில் தான் போயிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, இப்போ அந்த மாதிரி வந்துட்டு அந்த இதில் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நான் ஏன்டா அதுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், மொபைல் நீடு இருந்ததுனால மொபைல் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி தான் எனக்கு வந்துட்டு இந்த கடன் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நான் டோட்டலாக ஃப்ரீயாக அப்படின்றது இருக்கேன். ஆனால் இப்போ இந்த இதெல்லாம் கடன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தாங்க வீட்டில் 10 பைசா இருக்க மாட்டேங்குது. என் அக்கௌண்ட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடனெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியாவது என் அக்கௌண்ட்டில் அந்த காசு இந்த காசுன்னு இருக்கும். நீங்கள் பாருங்க, பார்க்க தான் இவ்வளோ பெருசு இருக்கு என் பர்ஸு. இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, சில்லறதான் இருக்கும். அடுத்தது சேலரிக்காக வெயிட்டிங். ஏன்னா மாதம் கடைசி கூட வரல, 18 தேதியிலே மொத்தமாக காலி ஆகிடுச்சிங்க. ஓகே, இனிமே சரி நம்ம ஆனால் நிம்மதியாக இருக்கிறோம், யாரும் நம்மளை வந்து கேட்கல, நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த கடன் அப்படின்றத முடிச்சிடலாம். ஸோ நம்ம கஷ்டப்படாமல் வேறு யாருமே அந்த கடனை முடிக்க வர மாட்டாங்க. அட்வைஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஓகே, இந்த அப்ளிகேஷனுடைய அனுபவத்தை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதே போல் இந்த 7 நாள் அப்ளிகேஷனுடைய அனுபவத்தையும் கேட்டுட்ருக்கீங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பேசுவோம். அதுவும் என்னுடைய லைஃப் அப்படின்றத மாற்றிடுச்சு. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் இருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருடைய கேள்விக்கும் ஸோ எனக்கு ஒரு விஷயம் நடந்து அதை நான் சொல்லிட்டேன், பட் உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நான் விட்டுருக்கலாம். இங்கே எனக்கு நடந்திருந்தாலும் அதை நான் விட்டுட்டுருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அதை ஃபர்தராக பார்த்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலியமாக ரிப்ளை கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ அப்படின்றது கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், வீடியோ வேணும்னா மட்டும். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.